முன்பொரு காலத்தில் உலகம் முழுவதும் மழையாலும் வெள்ளத்தாலும் மூழ்கிப் போனது. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் மட்டுமே இருந்த அந்த சூழலில் உலகத்தை நல்வழிப்படுத்தும் வேதங்கள் எனப்படும் அறிவு பொக்கிஷங்கள் நீருக்குள் மறைந்துவிட்டன. இந்த ஞானம் அழிந்துவிட்டால் உலகம் மீண்டும் உருவாவது கடினம் என்பதால் மகாவிஷ்ணு ஒரு பெரிய மீன் உருவம் எடுத்து அந்த ஆழமான கடலுக்குள் சென்றார். அங்கே வேதங்களை திருடி ஒளித்து வைத்திருந்த ஹயக்ரீவன் என்ற அசுரனை அழித்து அந்த அறிவை மீண்டும் மீட்டு வந்தார். அதே சமயம் உலகம் அழியும்போது உயிரினங்கள் முற்றிலும் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக மனு என்ற மன்னனிடம் ஒரு பெரிய படகை தயார் செய்யச் சொன்னார். அந்த படகில் முனிவர்கள் அரிய வகை செடிகளின் விதைகள் மற்றும் உயிரினங்களின் மூலங்களை ஏற்றச் செய்து மீன் வடிவில் இருந்த விஷ்ணு அந்த படகை பாதுகாப்பாக இழுத்துச் சென்றார். பிரளயம் முடிந்து நீர் வடிந்த பிறகு புதிய உலகம் உருவானது. மீண்டும் தர்மமும் ஞானமும் தழைத்தோங்கியது. உலகம் எத்தனை மாற்றங்களைச் சந்தித்தாலும் உண்மையான அறிவு என்றும் அழியாது. அதை இறைவன் எப்போதும் காப்பார் என்பதே இந்தக் கதையின் கருத்தாகும்.